FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவிந்திரன் சார் இணைந்திருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் வம்சே. எனக்கு கிடைச்ச ஒரு தகவல், இது எந்த உண்மை இல்லை. இது ராமதாஸ் சில மாதங்களுக்கு முன்னால் சீமானை அப்ரோச் பண்ணி நான் உங்களை சிஎம் கேண்டிடேட்டா சொல்றேன் அப்படின்னு சொன்னார். பட் சீமான் வேண்டாம், இந்த வாட்டி நான் ஈரத்துக்கு தனியாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு தகவல் வருது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சீமான் எடுத்து சரியான முடிவு நினைக்கிறீங்களா? சீமான் எடுத்தது சரியான முடிவு தான். அவர் 8-17 ஜம்ப் பண்ணி கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறாரு. காஸ்ட் கன்சால்டேஷன் கன்சிடரா மாதிரி நிற்கிறாரு. அந்த 17 வந்த பிறகுதான் அடுத்த கட்டம் கூட்டணிங்கிற முடிவுக்குள்ள அவர் போக முடியும். இப்ப இன்னைக்கு 8 விழுக்காடு இருக்கும்போதே கூட்டணி போனா தன் பலமே 8 விழுக்காடுங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் கூட்டணி போகணும். இப்ப 8க்கு மேல வளர்ச்சி இல்லை. அவருக்கு 8, அவருக்கு லக்கி நம்பர் 1+7 8, 17 வந்துடும் நம்புறாரு. அப்போ என்கிட்டயும் கேட்கும்போது நான் ஒரு நம்பரை சொன்னேன், சொல்லிக்கிட்டு 17 வர்றதுக்குள்ள வாய்ப்பை சொல்லுங்கன்னு சொல்லும்போது போலரைசேஷன் ஆனா 17 வந்துடும் சொன்னேன். அப்போ நான் போலரைஸ் பண்ணிடுறேன்ட்டார். எனக்கு 17 வரும், போலரைசேஷன் பண்ணிடுறேன், தமிழ் ஜாதிகளை நான் போலரைசேஷன் பண்ணிடுறேன். அதனாலதான் அருந்ததி ஒதுக்கீடு இன்னைக்கு அருந்ததி ஒதுக்கீட்டில் சீமான் வைத்த ட்விஸ்ட். இப்படி ஒரு இஷ்யூ இருக்குன்னு ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா, இந்தியாவுடைய மணிக்கு தெரியுமா? தெரிஞ்சா நல்லது. தெரிஞ்சு நீங்க பேசலன்னா சீமானுக்கு அநீதி இழைக்கிறீங்கன்னு அர்த்தம், அல்லது உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். தெரிஞ்சா பேசணும். சீமான் அதுல பரையர் தேவேந்திர குல வேளாளரை கன்சால்டேட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாரு. முதல் ரவுண்டு ரெட்டலிக்கு போட்ட பரையரும் தேவேந்திர குல வேளாளர்களும் முழுமையா தன் பக்கம் வந்துருவாங்கன்னு நம்புறாரு. 2வது ரவுண்டு அது திமுக திருமாவளவனுக்கான பரையர்கள் வாக்கையும் அது பலகீனப்படுத்தணும்னா மிகப்பெரிய ஒரு ஜம்பு தனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட பரையர் வாக்கு தனக்கு வந்துடும் நினைக்கிறாரு. அதுல பாமகவுக்கு எதிராக வன்னியர் கன்சல்டேஷன் எதிராக பரையர் ஓட்டு தான் திமுக ஃபேவரா போகும். அப்ப சீமானு தானே இங்க பரையர் போவாரு. நான் சும்மா மொட்டச்சாத்தான் குட்டையில இருந்து குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி பேசுறது இல்ல, தரவுகளோட பேசுறேன். விஜயகாந்த் பாமக ஃபைட் பண்ணிவிட்ட தொகுதிகள்ல குறைஞ்ச ஓட்டு எடுத்திருக்கிறாரு. பாமக அந்த தொகுதியில ஜெயித்திர முன்னு 2006 உள்ள தொகுதிகள்ல விஜயகாந்துக்கு வாக்கு குறைவு. அந்த இடத்துக்குள்ள அப்படி ஒரு த்ரெட் இல்லைன்னு ஒரு தொகுதிகளில் விசிகா ஃபைட் பண்ணி விசிகா ஜெயிக்க மாட்டாங்கன்ற தொகுதிகளில் விஜயகாந்த் 20 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காரு. உளுந்தூர்பேட்டை பல தொகுதிகளில் வானூர்லாம் 20 விழுக்காடு எடுத்திருக்கிறாரு. ஏன் 8 விழுக்காடு சராசரி எடுக்கக்கூடிய விஜயகாந்தால சில தொகுதிகளில் பரையர் சமூக வாக்குகள் பாமக தோற்கடிக்கணும் கன்சால்டேட் ஆகும் போது அவருக்கு வாக்கு விகிதம் அங்க குறையுது. சில தொகுதிகளில் அந்த த்ரெட் இல்லைன்னு சொல்லும் போது 20 வரை போயிருக்கிறாரு. சோ பரையர் சமூக வாக்குகளோட மெயின் போக்கஸ் பாமகவை தோற்கடிக்கணுங்கிற லெவல் தான் அது இருக்குது. இதுவரை அப்படித்தான் அந்த வாக்கு களமாடி இருக்குது. அதனால்தான் 0.7 எடுத்த திருமாவளவனுக்கு கேட்லி ஸ்போர்ட்ஸா ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. வெற்றி வீரரா என் சகோதரர் இருக்கிறாரு. பரையர் தான் வட தமிழகத்துல வெற்றி வீரரா இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வெற்றி வீரர் இதை பிரேமலதா அம்மையார் கூட ஷேர் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஒருவேளையில பிரேமலதா அம்மையாருக்கு நாயுடு சமூகத்தை சேர்ந்த சகோதரி பிரேமலா அம்மையார் அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்துக்கு எல்லா சாதி ஆதரவும் இருந்தது, பரையர் வன்னியர்லாம் இருந்தது. அந்த இதை நீங்க கொடுக்காம களமாடினீங்கன்னா வேற மாதிரி ஒரு நெகட்டிவா போயிடக்கூடாது. அப்போ திருமாவளவன் வெற்றி வீரருங்கிறதுக்கு தொடர்ச்சியா அதை உறுதி பண்ணதுக்கு தேமுதிக வந்திருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். ஏன்னா இப்ப பெரிய டிபேட்டே தான் இப்ப திமுக கூட்டணி யாருக்கு அதிக சீட்டுன்றது திருமாவளவனுக்கு. அதாவது நாயுடு பரையர் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுங்க, ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அது 52 யார் மேல இருக்காங்க. 52 காமராஜ் பண்ண அந்த டெம்ப்ளேட் தான். முதலியார், உடையார், நாயுடு, பிள்ளை, கார்காத்தா, கனசவாதி பிள்ளை, ஒரு பிள்ளை அப்படிதான் இவர் இளைய பெருமாள் எல்லாம் எம்பி ஆக்கி விட்டது. பிள்ளை நாட்டு குலைக்கும் எல்லாம் காங்கிரஸ்காரன் தான், அவன் நக்சலைட்னு சொல்லாத, இளைய பெருமாளை ஜெயித்து கொண்டு வர வேண்டியது பொறுப்பு அப்படின்னு காமராஜ் சொன்னது. இளைய பெருமாளுக்கு சீட்டு கொடுத்தாரு, இமானுவேல் சேர்ந்து சீட்டு கொடுக்கல. அந்த தென் மாவட்ட அரசியல் வேற. எப்போ இந்த அரசியல் தான் காமராஜருக்கு அரசியல் 52ல. அதை மீறிதான் படையாட்சி 19/6 எடுத்தாங்க. இன்னைக்கும் அந்த அரசியல் தான் காமராஜ் 52ல பண்ண அரசியல் தான். வட தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமங்களா செய்து மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு காமராஜ் செய்த அரசியல் தான் இன்னைக்கு இருக்குது. பிளஸ் என்னன்னா காமராஜ் ஆன்டி வன்னியர் பண்ணாரு, ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் பண்றாரு. காமராஜ் ஆன்டி வன்னியர் பண்ணாரு, ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் பண்ணாரு. காமராஜ் 2 வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாரு. நீங்க திண்டிவனம் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டியாரா இருப்பாரு, கடலூர் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா நாயுடுவா இருப்பாரு. இப்படி காமராஜுக்கு அரசியல்ங்கிறது வட தமிழகத்துல இந்த அரசியல் தான். பட் முதல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி வன்னியர்கள் கூட வாழ்வதற்கு காரணம் காமராஜ் தான். காமராஜுக்கு அதிகாரம் இல்லைன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லை, அதாவது ஸ்டாலின் அதை ஒத்துக்கிறாரு இன்னைக்கு. சோ அதே அரசியல் தான் இன்னைக்கு ப்ரோ வன்னியர் நான் வன்னியர் கன்சால்டேஷன் ஸ்டாலின் போறாரு. இது வெற்றி ஃபார்முலா, வெற்றி பெற்ற ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவுக்கு
தேமுதிகவும் விசிகாவும் சேர்ந்து நிற்கிறது பெரிய பலம். இது களத்தை தெரிஞ்சவன், சோசியல் ரியாலிட்டியை தெரிஞ்சவன், களத்துல இருந்து வந்த ரவீந்திர சாமிக்கு தெரியுது. ஸ்டாலின் நுண்மான் மலைப்பழத்தோட மிக பிரமாண்டமா தேமுதிக உள்ள எடுத்துட்டாரு. பட் ஆனால் 2 பேர்ல எந்த கட்சிக்கு அதிக சீட்டுன்ற ஒரு கன்ஃபியூஷன் சார். பார்கெனிங் பவர் தேமுதிக இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் சார் வருவாங்க. இங்க அரசியல்ல வந்து வைகோவுக்கு தான் அதிக ஓட்டு இருந்தது, ராமதாஸுக்கு குறைவா இருந்தது. பார்கெனிங் பவர் ராமதாஸுக்கு இருக்கும்போது 7+1 போயிட்டாரு, வைகோனுக்கு 4 தானே கொடுத்தாரு கலைஞர். சோ பார்கெனிங் பவர்ங்கிறது தேமுதிகவுக்கு இருந்து அதை எஃபெக்டிவா பார்கெயின் பண்ணிட்டாங்க அவங்க. சோ அந்த இடத்துக்குள்ள அதிக சீட்டு தேமுதிகவுக்கு கூட வரலாம் சார். இப்போ சீமான் ஒரு கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்து 6 பிராமணர்களுக்கு அவர் சீட்டு கொடுத்துருக்காரு. இப்போ என்டிஏல எப்படி வரும் தெரியல, திமுகவும் மக்கள் நீதி மையத்துக்குள்ள எப்படி கொடுக்குறாங்க இன்னொன்று டிசைட் ஆகல. ஸோ இந்த முறை பிராமணர் வாக்கு எப்படி போகணும் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் என்டிஏக்கு தான் இலவசம். சீமானுக்கு சாதாரண பிராமணர்கள் வாக்கு போகும். எத்தனையோ பிராமணர்கள் என்கிட்ட பேசுறாங்க. ஆதன் விஜய், அண்ணா நான் சீமானுக்கு 6 கேண்டிடேட் எனக்கு தொடர்படுத்தி கொடுங்கன்னா நான் அஸ்ட்ராலஜர், நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன், என்னால் முடிஞ்ச பொருளாதார உதவி பண்றேன்னு ஆதன் விஜய் சொல்றாரு. சேலம் பாலசுப்ரமணியம் அவரு சீமானுக்கு ஆதரவா நிற்கிறாப்புல. நிறைய பிராமின்ஸ் வந்து உணர்வுபூர்வமா சீமானுக்கு ஆதரவா நிற்கிறாங்க, எமோஷனலா நிற்கிறாங்க. காரணம் சீமான் வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று இன்ஜஸ்டிஸ் பிராமின் கம்யூனிட்டிக்கு ஏற்பட்டதை இன்னைக்கு அதை மாத்தி எழுதுறதுக்கு நிற்கிறாரு. குறிப்பா இந்தியா டுடே, இந்தியா சிவில் சீனிவாசனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹிந்து ராமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சோகோ பெரிய தொழிலதிபரா கிராமப்புறத்துல இருந்து எழுப்பி வர்றாரு இல்லையா, சோகோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சாதாரண பிராமணர்களுக்கு பிரச்சனை இருக்கு. வேம்பு ஸ்ரீதர் சோகோ அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல்வாதி அவர்கிட்ட டொனேஷனுக்கு தான் போவாங்க, இந்தியா சிவில் சீனிவாசன் டொனேஷனுக்கு தான் போவாங்க. ஹிந்து ராமுக்கு சப்போர்ட் இருந்தா நமக்கு பெரிய ஒரு பூஸ்ட் நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என் ஃப்ரெண்டு பிராமின்ஸ் டுடே எடிட்டர் வாசன் ஐயர் சொல்ற மாதிரி சாதாரண பிராமணர்களுக்கு பெரிய பாதிப்பு, அவங்க தொழில் பண்றதுக்கோ இதுக்கோ ஒரு பாதிப்பு இருந்தது. அந்த இது ஒரு கட்டத்துக்குள்ள காமராஜ் வந்து 5க்கு குறையாம பிராமணர்களை கேண்டிடேட்டா போட்டார். பெரியார் வந்து பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவைன்னு சொல்லும் போது ஒரு 6 மாசத்துல தஞ்சாவூர் எம்பி வெங்கட்ராமன், அவரு தஞ்சாவூருக்கு எம்பியா இருந்தார், அவர் ரிசைன் பண்ண சொல்லிக்கிட்டு மாநில அமைச்சராட்டு எம்எல்சி ஆக்கி அமைச்சராக்குனார். சோ அந்த காலகட்டத்துல பிராமின்ஸ் ராஜ்சபா, காமராஜர் இருக்க ராஜ்சபா கேண்டிடேட் 50% வரை பிராமணர்கள்னு என்னோட குருங்கிற ஸ்தானத்துல உள்ள ராமச்சந்திர ஐயருங்கிற ஐயா, அவர்கிட்ட நிறைய படிச்சிருக்கிறேன், சண்டை போடும் அவர்கிட்ட. அவர் நான் மோடி காலா இருக்குன்னு சொல்லும் போது நீர் ஓபிசி வரியில இருக்கிற ஓய்பாரு, நான் வந்து அவரை வந்து சொல்லுவேன். ஆனா உண்மை அப்படி இல்லை, அவரு காங்கிரஸ்காரர்னாலதான் மோடி வைத்தாரு, மோடிக்கு ஜாதி அடிப்படையில் அவர் இருக்கல. ஓகே, அவரு வந்து அந்த டீட்டெயில் சொல்வார். காமராஜர் இருக்க ராஜ்சபா மெம்பர்ஸ் வந்து நியர்லி 50% வந்து பிராமின்ஸ் பாரு. ராஜகோபாலன் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசரை அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராக கூட காமராஜ் வச்சிருந்தாரு. அவருக்கு எதிராக இங்க இருந்து எவனெல்லாம் பேசுறானோ அந்த தகவலை சொல்றதுக்குன்னு. சோ அன்னைக்குள்ள காலகட்டம் ராஜாஜியை வச்சுதான் காமராஜரை முறியடிக்கணும்னு சொல்லும் போது 67 வரை அது சரியா இருந்தது. அதற்கு பிறகு அண்ணா வந்து தன்னோட வெற்றியை பெரியார் காலடியில் சமர்ப்பின்னு சொல்லும் போது பிராமின் ரெப்ரசன்டேஷனும் பிராமின் இதுவும் அடிபட்டு போச்சு. அப்கோர்ஸ் எம்ஜிஆருக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இருந்த ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை காட்டினாலும் கூட அவங்க அந்த பிராமின் ரெப்ரசன்டேட்டிங்கோட எம்ஜிஆரோட ஒரு வாரிசுங்கிற லெவல்ல தான் பண்ணாங்க. சோ பை பர்த் சீசிய பிராமின்னாலும் கூட பிராமின் ரெப்ரசன்டேஷன் வந்து அவங்களே வந்து அந்த திராவிட இயக்கம் அதுக்குள்ளே தான் போய் அதை இது பண்ண வேண்டியிருந்தது. பெரியாரு அது இதெல்லாம் வச்சுதான் சொல்ல வேண்டியிருந்தது. இன்னைக்கு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு அந்த ஒட்டுமொத்த இதையுமே புடுங்கி எறிகிற மாதிரி சீமான் வந்திருக்கிறது. சாதாரண பிராமணர்கள் மத்தியில என்டிஏக்கு வாக்களித்த பிராமண மத்தியில சீமானுக்கு பெரிய ஆதரவு வளையத்தை கொடுத்திருக்குது. கண்டிப்பா சீமானுக்கு வந்து அவங்களே வாக்களிக்கிறது மட்டுமில்ல, பொருளாதார உதவி செய்யறது மட்டுமில்ல, கருத்துருவாக்கம் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை, எனக்கு என்னன்னா பொதுவா இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களை இலவச ஓட்டு அப்படின்ற விமர்சனம் பாஜக எதிராக இலவசமா காங்கிரஸ் ஓட்டு போட்டு இருக்கேன் விமர்சனம் அவங்க மேல இருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில ஒரு 4 இஸ்லாமிய கட்சிகளுக்கு அங்க சீட்டு பிளஸ் திமுக காங்கிரஸ் விசிக இவங்களும் முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் போடுவாங்க. இப்படி ஒரு 10 கேண்டிடேட் மேல முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க திமுக கேண்டிடேட் லிஸ்ட்ல, கூட்டணி கேண்டிடேட் லிஸ்ட்ல. ஆனால் மறுபுறம் வந்து பிராமணர்களுக்கு அவ்வளவு பெரிய ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த அடிக்கடி கிடைக்காது. அப்போ இலவச ஓட்டு யாரு தமிழ்நாடு? பிராமின்ஸ் தான் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்றாங்க.
ஆனா நெகட்டிவ் பொலிட்டிக்ஸா பிராமணனை உருவாக்குறவன் லாபம் அடைகிறான், சுய லாபம் அடைகிறான். வியாபாரி, அந்த வியாபாரி பின்னாடி இன்னைக்கு பிராமண சமுதாயம் இல்ல. அந்த வியாபாரிகளை சாதாரண பிராமணர்கள் அடையாளம் கண்டுக்கிறான். சாதாரண பிராமணன் ரவீந்திர துரைசாமி சொல்ற கருத்து தான் சரியா, நம்ம ஆளு வியாபாரம் பண்றான் அப்படிங்கிறது புரியுது. சோ அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய பத்திரிகை பிராமணர்கள், வெப்பு பிராமணர்களை சாதாரண பிராமணர்கள் அறிகிறாங்க, புரியுறாங்க. சோ என் சாதாரண பிராமண சகோதரர்கள் சீமான் பக்கம் தான் அந்த இடத்துக்குள்ள மோடி பிரதமர் போட்டவங்க வாக்களிக்க வாய்ப்புகள் பிரகாசம். இப்ப நீங்க சீமான் பண்ற ஸ்ட்ராட்டஜி மோஸ்ட்லி இந்த காமராஜ் ஸ்ட்ராட்டஜி பண்றாரா? சிறிய நீங்க நிறைய கொடுத்து பிராமணர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அந்த லைன்ல போறாரா? அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. காமராஜ் நாயுடு ரெட்டி அவரோட முக்கியமான ஒரு கம்யூனிட்டி. தேனி என்ஆர் தியாகராஜ வெரி பவர்ஃபுல். அதே மாதிரி ராமச்சந்திரன் நாயுடு அவரோட மாநில தலைவர், கிருஷ்ணசாமி நாயுடு அவரோட ஒரு மாநில தலைவர். இப்படி நிறைய எம்பிக்கள் அந்த லெவல்ல இது பண்ணாப்புல. சீமான் அந்த இடத்துக்குள்ள அவரோட அரசியலே தமிழ் தேசிய அரசியல்ல அது வேறு விதமாலாம் இருக்குது. அவரோட காமராஜரோட ஒரு கூறுகள் அதுல இருக்குது. இன்னும் கூட ஒரு செக்ஷன் ஆஃப் வன்னியர் காமராஜர் மேல உள்ள வெறுப்புல சீமானே இது பண்றாங்களே. பட் சீமான் ப்ரோ வன்னியர் தான் பண்றாரு, காமராஜ் ஆன்டி வன்னியர் பண்ணாரு. காமராஜும் நாடார் தான், சீமானும் நாடார் தான். காமராஜ் பண்ணது ஆன்டி வன்னியர் அரசியல். 2 வன்னியருக்கு தானே சீட்டு கொடுத்தாரு. சீமான் 35-40 வன்னியருக்கு சீட்டு கொடுத்து வன்னியர் பறையர் ஒற்றுமை இல்லைன்னா வட தமிழகத்துல நாம எழுப்பி வர முடியாது, தமிழ்நாட்டை ஆள முடியாதுங்கிறதுல காமராஜ் பண்ணது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. சீமான் பண்றது யுனைட் அண்ட் வின் மாதிரி வன்னியர் பிளஸ் பறையர் அந்த சேர்த்து தான் பண்றாரு. ஸோ பட் காமராஜ் வன்னியர் அரசியல் அடிச்சாருங்கிற ஒரு கோபம் இருக்கக்கூடிய வன்னியர்கள் சீமான் மேலையும் அந்த கசப்பை காட்டுறாங்க. அது நேரடியாக எனக்கு நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேர் அதை பேசுறாங்க. பட் சீமான் இஸ் நாட் சோ. சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜி அதுல வேறு. சீமான் போட்ட கேண்டிடேட் லிஸ்ட்ல இப்போ பட்டியல் சமூகத்தை எத்தனை பேர் பொது தொகுதியில் இருக்கிறாங்க? இந்த லிஸ்ட்ல 6 பறையர்களும் 2 தேவேந்திர வேளாளர்களும் பொது தொகுதியில் இருக்கிறாங்க. 6 பறையர்கள். அம்பேத்ராஜன் போன்ற பவர்ஃபுல்லான ஆளு, களஞ்சியம் போன்ற பவர்ஃபுல் பறையர் சமூக சோதரர்கள் பொது தொகுதியில் இருக்கிறாங்க. ஸோ சீமானோட சாய்ஸ் காரைக்குடின்றது கரெக்டான சாய்ஸ் நினைக்கிறீங்களா? காரைக்குடிங்கிறது அவர் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடருக்கு சரியான தொகுதின்னு எடுத்திருக்கிறார். ஏன்னா இதுவரை சீமானோட பாலிடிக்ஸ் நான் அப்சர்வ் பண்ணேன்னா ஒரு விஷயம் கரெக்டா இருக்குன்னா, நான் ஒருத்த மட்டும் ஜெயிச்சு என்ன பண்ண போறேன்றது அந்த பாலிடிக்ஸ் அவர் புரிஞ்சிருந்தது கண்டிப்பா. பட் இவர் இப்ப காரைக்குடின்றதால ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தாங்கன்னா 24 சரி 14 சரி 21 சரி அதிகமா ஓட்டு எடுத்த தொகுதி காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். அங்க போட்டிவிடுறதால ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணான்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் இல்ல. 17 விழுக்காடு வாக்கு வந்தாதான் 2031 ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் வரும், தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிட வரும். அதுக்கு தான் சீமானுக்கு டார்கெட். அதுல அவரும் விண்ணப்பில் ஆகி அசம்பிளிக்கு போவாருங்கும் போது சிவகங்கையா காரைக்குடியாங்கும் போது காரைக்குடியை ப்ரிஃபர் பண்ணி அவர் களத்துக்குள்ள இருக்கிறார். அவருக்கு அங்க வெற்றி வாய்ப்பு, ஏன்னா அங்க காரைக்குடி கொடுத்து உதயசூரன் 2 பேர் போட்டியிட போவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு லீடருங்கிற அந்தஸ்துல அவருக்கு வெற்றி வாய்ப்பு வருங்கிறதா அவருக்கு மதிப்பீடு கணக்கு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கீங்க சீமான் விஜய் கம்பேரிசன் சீமான ஏற்றி விடுன்னு. பட் இப்போ அதை ஓரளவு உண்மை நானும் ஃபீல் பண்றேன். நன்றி நீயே ஃபீல் பண்ணிட்டேன்னா இது ஒட்டுமொத்த தமிழகமே ஃபீல் பண்ண மாதிரி. ரீசெண்டா விஜய் பண்ற பாலிடிக்ஸ்ல வர வேண்டியதுக்கு சீமான் எவ்வளவு தேவைன்ற ஃபீல் வந்துச்சு. பட் எந்த விதங்கள்ல சீமான் இப்போ இன்னும் ஏறி போறாருன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த இடத்துக்குள்ள பார்த்ததுன்னா சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன், விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியன். இதுல ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா தான் நாங்குநேரி, விக்கிரவாண்டி, வெள்ளூர்ல நின்று கமலஹாசனையும் தினகரனையும், பார்ட் டைம் பொலிட்டிஷியனான கமலஹாசனையும் தினகரனையும் சீமான் தாண்டி போனது காரணம் அவங்க இடைத்தேர்தல் நிற்காததும் 214 தெளிவா போட்டுக்கிடாததுதான் காரணம். இன்னைக்கு அதே இது நோய் விஜய்கிட்ட இருக்குது. கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தார். 39 கேண்டிடேட் இல்லாம அவர் சிஏ எதிர்ப்பு அது இதுன்னு இது பண்ணிக்கிட்டு ஜிம்மிக்ஸ் காட்டிக்கிட்டு ஒரு சீரியஸ் பொலிட்டிஷனா இல்லாம, மக்கள் நலன்ல அக்கறை இல்லாம, மக்கள்லாம் முட்டாள்கள் ஏமாளிகள், சினிமா பார்த்து ஓட்டு போட்டுட்டு போயிடுவான், நம்ம என்ன வியூகம் பண்ணாலும் அதுக்குள்ள வருவாங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்துல ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன்ங்கிற லெவல்ல சினிமா பப்ளிசிட்டிக்காக கட்சியை ஆரம்பிச்சுட்டு கேண்டிடேட் போடாம இருந்தாரு, லெட்டர் பேடா இருந்தாரு. அதான் சீமான் கேட்கிறாரவன் கொள்கை எதிரிய களத்துல இறங்கி முறியடிச்சுக்க வேண்டியதானே, ஏன் பேசாம இருந்தான்னு கேட்கிறாரு. 1. 2வது விக்கிரவாண்டி நாங்குநேர்ல போலீஸ் ஸ்டேஷனை ஒட்டச்சி களத்துக்குள்ள வந்திருக்கணும். ஒருவேளையில அதுல பிளாப் ஆனா காலி ஆயிரமோன்னு பயந்துட்டாப்ல. இது சரத்குமார் திருமங்கலம் மாதிரி காலி ஆயிரமோன்னு களத்தை விட்டு ஓடிட்டாப்ல. இது வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேர்ல கமலஹாசன் தினகரனும் களத்துக்குள்ள வராம போனது மாதிரிப்பட்ட ஒரு தன்மை.
அடுத்தால கூட்டணி ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு கடைபிடித்தேன் கொள்வார்கள்னு இன்னைக்கு தனிச்சு போட்டிடுறது ஒரு மைனஸ். குறிப்பா அந்த தனித்து போட்டியிட்ட மைனஸ்ல 2016ஆம் ஆண்டு விஜயகாந்துக்கு 60 சீட்டு, திமுக காங்கிரஸ் 40 விழுக்காடு பலம் கொண்ட கூட்டணி 8 to 10 விழுக்காடு பலம் கொண்ட விஜயகாந்துக்கு 60 சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது, மீண்டும் பல நிலைமை பாலில் விழுந்துன்னு சொல்லும் போது, விஜயகாந்த் டெப்டி சீஃப் மினிஸ்டர், நம்ம எல்லாம் மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏன்னு தேமுதிக காரங்க இருந்த போது, விஜயகாந்த் தனிச்சு போட்டியிடக்கூடிய நிலைமை வரும்போது எந்த எம்எல்ஏக்களுமே காசு செலவழிக்கல, யாருமே காசு செலவழிக்கல. அது மிகப்பெரிய ஒரு சோகத்தை அடைஞ்சது. இப்பவும் விஜய்க்கு வந்து அத்தனை சீட்டு இத்தனை சீட்டு அதிமுக பாஜகவோட கூட்டணின்னு சொல்லும் போது 80 விழுக்காடு அவருடைய கட்சிக்காரங்க வந்து கூட்டணிக்கு ஆசைப்பட்டு, அதை புஷி ஆனந்த் தெளிவா எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ஆசைப்பட்டு தனிச்சு போகும்போது அந்த சிஎம் அந்த ஆட்சி கட்டில வரப்போறோம், எம்எல்ஏ வரப்போறோம்னு நினைச்சவங்க வந்து டப்புன்னு பைசா செலவழிக்க மாட்டான். 1 கோடி ரூபாய் செலவழிக்கலாம், 5 கோடி ரூபாய் செலவழிக்கலாம்னு நினைச்சவங்கலாம் 10-15ன்னு கையை சுருக்கிடுவான். களத்துக்குள்ள இது தேராது, இது வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மண்ணில் தூக்கி பணத்தை போடுற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். நீங்க வந்து கூட்டணிங்கிற அந்த ஆசையை காட்டியிருக்க கூடாது. அந்த ஆசையை காட்டிட்டு ஏமாறம் அடையும் போது 2021 தினகரன் மாதிரி 2021 தினகரன் அதிமுக கூட்டணியில வந்துட்டாரு, எருமை உள்ள பிடிச்சுக்கிட்டு ஒட்டகம் கூடாரத்துல நுழைஞ்ச மாதிரி அண்ணன் பிடிச்சி சிஎம் ஆயிடுவாரு, இவங்கெல்லாம் நம்ம காலில் கிடந்தவங்க தானன்னு ஒரு தோற்றம் உருவாகி ஏறி போய் அவர் தனிச்சு நிற்கும் போது ஒண்ணும் இல்லாம போது பாருங்க. 5.5 போயிருது பாருங்க. விஜயகாந்துக்கு 5.5 போது பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலை பலம் நிரூபிக்காமலே விஜய்க்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலை வந்துட்டு, கட்சிக்காரெல்லாம் எம்பி எம்எல்ஏ கூட்டணியில் கனவு காண வச்சுக்கிட்டு தனிச்சு போகும்போது எவனும் பைசா செலவழிக்க மாட்டான். அது வந்து நான் சொன்ன மாதிரி மக்களவை தேர்தலே வந்திருப்பாருன்னா அது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், சட்டசபையில அடிச்சு தூக்கி இருக்கலாம். இப்ப சட்டசபையில இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு 5 வருஷம் வரை காத்துட்டு இருக்க மாட்டான். இது பாசிபிலிட்டி யுகம். வியாபாரி விஜய் அரசியல் வியாபாரின்னா கூட இருக்கவங்களாம் அது மிஞ்சின வியாபாரி யாருங்க இருக்கா? செங்கோட்டையன், அவர் வன்மத்துல போறாரு, அவர் நான் வியாபாரின்னு சொல்ல விரும்பலான்னு. இவரு நாஞ்சில் சம்பத் வியாபாரம் தான், நிர்மல்குமார் வியாபாரம் தான், இது அருண்குமார் அவருக்கு ஆக்சிடென்ட்ஸ் என்னன்னு தெரியல, இவரு ஆதவ அர்ஜுனா ரெட்டி வியாபாரம் தான், பல கட்சி மாறின பார்ட்டி கூப்பர்ஸ் தான், வேற யாரு? எல்லாமே கட்சி மாறிங்களும் சந்தர்ப்பாதிகளும் வியாபார அரசியல் பண்ண வந்தவனு தான். அப்ப நீங்க ஓரளவு விஜயகாந்த் கிட்ட வெயிட்டான ஆட்கள் இருந்தாப்புல, விஜயகாந்த் பொருளாதார ரீதியா வளர்த்த ஆட்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் நின்னாங்க. விஜய்கிட்டையும் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கும்போது அப்படி இருந்தவங்க தனக்கு போட்டியா வருவாங்களான்னு வந்துருவாங்களோன்னு புஷி ஆனந்த் வந்ததும் அத்தனை வரையும் காலி பண்ணிட்டாப்புல. இப்ப இந்த கட்சிக்கு தந்தை புஷி ஆனந்த் தான், புஷி ஆனந்த் ஆட்கள் தான் விஜய்கிட்ட இருக்காப்புல. புதுசா வந்த ஆட்கள் வேற, புஷி ஆனந்த் ஆட்களும் புதுசா வந்த ஆட்களும் எல்லாமே முழுக்க சந்தர்ப்பாதிகளும் பல கட்சி மாறிகளும் இருக்கும்போது அவன் எப்படி வியாபார அரசியல்ல இன்வெஸ்ட் பண்ணி நிற்க மாட்டான். இதுதான் கருத்து கணிப்பு கோஷ்டிகளுக்கு நமக்கு உள்ளது. அடுத்து இஷ்யூ பேஸ்ட் இஷ்யூ பிரச்சனை. ஒவ்வொரு இஷ்யூலையும் சீமான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு கிளியர் கட் வியூஸ் வச்சிருக்கிறாரு. விஜய் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம 2 கட்டானா இருக்கிறாரு. சோ இலவசங்கள் ஸ்டாலினுக்கு லாபம், இலவச எதிர்ப்பு சீமானுக்கு லாபம், பிரியாட்டி அருந்ததியார் ஸ்டாலினுக்கு லாபம், அது எதிர்ப்பு சீமானுக்கு லாபம், பிராண்டின்ஸ்கி ஸ்டாலினுக்கு லாபம், அது எதிர்ப்பு சீமானுக்கு லாபம். இப்படி ஒவ்வொரு இஷ்யூலும் பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, ப்ரோ பெரியார் ஸ்டாலினுக்கு லாபம், பெரியார் எதிர்ப்பு சீமானுக்கு லாபம். இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் போலரைசேஷன் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வருது. நீ பெரியார் மண்ணுன்னு சொன்னவன் ஈரோடு கிழக்குல அதை நின்று இருக்கணும். சீமானுக்கு அந்த பொசிஷனை கொடுத்திருக்க கூடாது. இடைத்தேர்தல் பொசிஷன் என்னங்கிறது நான் ஆதாரத்தோட சொல்றேன். மண்டுகளும் ஏசியூரும் அரசியல்வாதிகளும் கணக்கு தவளைகளுக்கும் அது புரியல, நான் தரவுகளோட சொல்றேன். சோ எல்லா சூழலும் சீமான் வர்சஸ் விஜய் கம்பாரிசன், கமல் வர்சஸ் சீமான் கம்பாரிசன் சீமான தூக்குன மாதிரி விஜய் வர்சஸ் சீமான் கம்பாரிசன் சீமான லிட் பண்ணி விட்டுருக்கு. இப்படித்தான் வரும் நான் சொன்னேன். இன்னும் விஜயோட இன்னபிலிட்டி, இன்காம்பிட்டன்ட், மண்புத்திரத்தனம் வந்து சீமான மேல வளர்க்கும். ஓகே சார், இவ்வளவு தூரம் நினைஞ்சு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்க சார். இன்னும் ஒரு பெட்டி சார். தேங்க்யூ.